வணக்கம் நண்பர்களே. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, அது கேஸ் ஸ்டவ்வில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ளேம் வந்து கம்மியாக வரும். பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஆன் பண்ணுறேன் பாருங்கள். ஓகே, இதில் நான் வந்து க்ளீன் பண்ணிட்டேன். எப்படி வந்து இது க்ளீன் பண்ணுறது, சும்மா ஒரு 2 நிமிஷத்தில் 1 நிமிஷத்துலேயே போதும். சும்மா ஒரு பின்னுக்கு இல்லைனா ஒரு வேஸ்ட் ஒயர் இருந்தால் போதும். ஓகே, இது வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இந்த மாதிரி இந்த லெவலில் எரியும். பர்னரில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அடைச்சிருக்கும். சிம்மில் வச்சு எரியும்ல அந்த மாதிரி ரொம்ப கம்மியாக எரியும். பார்த்தீங்கன்னா இந்த லெவலில் எரியும். ஸோ ஃபுல்லாக வச்சாலுமே இந்த லெவலில் எரியும். ஸோ இந்த மாதிரி லெவல் கம்மியாக வந்துச்சு அப்படின்னா எப்படி நம்ம வந்து ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு வந்து வேஸ்ட்டு ஒயர் இருந்தால் போதும். 1 ஸ்கொயர் ஒயர் இந்த மாதிரி ஒயர் இருந்தால் சீவி வச்சுக்காங்க. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் சீவி வச்சுக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி ஒயர் ஒன்று சீவி வச்சுக்கிட்டால் போதும். நம்ம வந்து அடுப்பு வந்து எரியலைன்னா நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். பின்னூக்கு இந்த மாதிரி பின்னூக்கு இருந்தாலும் பின்னூக்கு வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம். பின்னுக்கு வந்து ரொம்ப சன்னமாக இருக்கணும். ரொம்ப மொத்தமாக இருந்துச்சு, பெரிய பின்னுக்காக இருந்துச்சுன்னா உள்ளே போகாது. அந்த இதில் அந்த நட்டில் ஜெட் நட்டில் வந்து உள்ளே போகாது. ஸோ ஓகே, நம்ம வந்து இப்போ ஃபஸ்ட்டு சிலிண்டரை வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. எப்பயுமே நான் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு சேஃப்டி தான் முக்கியம். சிலிண்டரை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆனில் பண்ண வேணாம். நீங்கள் அடுப்பை வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் திருப்புவீங்க. ஓஸ் ஏதாவது ஃப்ரீயாக இருந்துச்சு அப்படின்னா ஓஸ் வந்து கழுடுறோம். ஸோ அதுக்காக தான் நம்ம ஆஃப் பண்ணிக்கிறோம். பர்னர்லாம் நம்ம எடுத்து வச்சிடலாம். ஓஸில் வந்து எப்பயுமே நீங்கள் ஓஸ் கிளிப் ஒன்று இருக்கும். அந்த கிளிப் ஒன்று வாங்கி போட்டுக்காங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து லீக்கேஜ் எதுவுமே அந்த ஜாயிண்டில் வராது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி திருப்பி விட்டுக்காங்க. திருப்பி படுக்க வச்சுக்கிட்டு இந்த 2 பர்னர்லேயும் பார்த்தீங்கன்னா வால்விலேருந்து ஜெட் நட் போட்டிருப்பாங்க. அந்த நட்டில் இருக்கிற கேப்பு வந்து அடைச்சிக்கும். எப்பயுமே வால்வில் வந்து அதிகமாக அடைக்காது. வால்வை பொறுத்த வரைக்கும் அதிகம் அடைக்காது. ஸோ அந்த நட்டில் தான் வந்து அந்த எரியும் போது கேஸ் வர வர வந்து அந்த நட்டில் சைடெல்லாம் சுற்றியும் அடைச்சிக்கும். ஃபுல் சர்வீஸ்னால் நம்ம எல்லாமே பர்னர்லாம் கழட்டிவிட்டு நம்ம அது மாதிரி பண்ணிக்கலாம். சும்மா ஈஸியாக வந்து இந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். நம்ம வந்து கடைக்கு எடுத்துகிட்டு போகணுன்னு அவசியம் இல்லை. சும்மா இந்த பின்னுக்கு இல்லை இந்த வேஸ்ட் ஒயர் சொன்னல, வேஸ்ட் ஒயரில் வந்து இந்த மாதிரி ஒரே ஒரு கம்பி எடுத்து வச்சுக்காங்க. எடுத்து வச்சுக்கிட்டு கரெக்டாக அந்த நட்டோட சென்டர் ஹோல்ஸில் போகிற மாதிரி உள்ளே விடணும். உள்ளே விட்டு 2 குத்து குத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த இது வந்து அடைச்சிருந்தாலும் வந்து ரிலீஸ் ஆகி விட்டுரும். இப்போ பாருங்கள், நான் வந்து உள்ளே குத்தி எப்படி க்ளீன் பண்ணுறேன்னு பாருங்கள். கரெக்டாக பின்னு உட்காந்தா உங்களுக்கு வந்து சின்னதாக எடுத்துக்காங்க. பெருசாக எடுத்திங்கன்னா உள்ளே போகாது. இதுலேயும் இந்த மாதிரி கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எல்லா அடுப்புலையுமே நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. கரெக்டாக சென்டரில் வச்சு நம்ம க்ளீன் பண்ணோம் நட்டுக்குள்ளே விட்டு. கரெக்டாக ஒரு உள்ளே போயிடுச்சு 2 டைம் உள்ளே போயிடுச்சுன்னு 2 டைம் வெளியே எடுத்து உள்ளே விட்டிங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து அந்த பக்கம் அடைச்சிட்டு இருந்துச்சுன்னா வந்துடும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா நான் உள்ளே விட்டேன். 2-3 டைம் இந்த மாதிரி ஆட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெயிட் லைனில் எதாவது அடைச்சிருந்தாலும் க்ளீன் ஆயிரும். உங்களுக்கு வந்து அடுப்பு பக்காவாயிரும். வால்வில் வந்து அடிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் கம்மி தான். ஸோ 2 இதுலேயும் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி உள்ளே போனதுக்கப்புறம் வெளியே எடுத்து உள்ளே விட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நட்டில் வந்து சென்டராக இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு பர்ஃபெக்டாக க்ளீன் ஆயிரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அடுப்பு வந்து பக்காவாக உங்களுக்கு எரியும். ஒன்றும் பிரச்சனை இருக்காது. சேம் இதே டைப் தான் பின்னூக்கும். பின்னூக்கில் என்ன பிரச்சனை அப்படின்னா கொஞ்சம் மொத்தமாக எடுத்துடாதீங்க. பின்னூக்கு வந்து மெலிசாக இருக்கணும். சின்ன பின்னூக்காக எடுத்துக்கோங்க. பின்னூக்கில் இப்போ எப்படி நான் குத்தி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி வளைச்சிக்கணும். கரெக்டாக அந்த மாதிரி வளைச்சிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து உள்ளே போகும். ஓகே, பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்து நான் கரெக்டாக அந்த சென்டராக அந்த இதில் வந்து ஏற்கனவே நம்ம முட்டை மாதிரி க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பின்னோக்கு வந்து ரொம்ப சன்னமாக எடுத்துக்காங்க. அப்போ தான் உள்ளே போகும். ஓகே, இந்த மாதிரி க்ளீன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நீட்டாக வந்துடும். ஸோ அதே மாதிரி இந்த சைடும் க்ளீன் பண்ணலாம். ஏன்னா ஒரு சில நட்டு வந்து சைஸ் வந்து சின்னதாக போட்டிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா இந்த சைஸே வந்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா உள்ளே போகலை. சும்மா எட்ஜி ரவுண்டு உள்ளே போகுது. இந்த சைடு லெஃப்ட் சைடு நம்ம பண்ணோம்ல
அந்த சைடு மாதிரிலாம் ஃப்ரீயாக போகலாம். இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா நம்ம ஃபஸ்ட்டு நம்ம அந்த கம்பி நம்ம விட்டோம்ல அது வந்து எல்லாத்துக்குமே செட் ஆகும். இதுலேயே ரொம்ப சின்னதாக வாங்கி வச்சிட்டிங்கன்னா சன்னமாக வாங்கி வச்சிட்டிங்கன்னா க்ளீன் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஓகே, அவ்வளோதான். இந்த மாதிரி க்ளீன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சிம்மில் எரியிற ப்ராப்ளம் வந்து, அதாவது ரொம்ப அதிகமாக வச்சாலும் சிம்மில் எரியும், அந்த மாதிரி எரியிற ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு கிளியர் ஆயிரும். நீங்கள் அடுப்பு நீங்கள் புதுசாக வாங்கினா எப்படி எரியும், ஸோ சேம் அதே மாதிரி க்ளீனாக நல்லா எரியும். ஓகே, இந்த மாதிரி இந்த மெத்தடை யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த மெத்தடில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மெத்தடை விட ரெண்டாவது மெத்தடில் வந்து நல்லா க்ளீன் ஆகும். அதாவது ஊக்கில் வந்து நல்லா க்ளீன் ஆகும், ஏன்னா மொத்தமாக இருக்கிறதுனால. இருந்தாலும் வந்து ஊக்கு வந்து ஒரு சில இதில் பர்னரில் உள்ளே போகாது. ஸோ அதை ரொம்ப சன்னமாக வச்சுட்டிங்க அப்படின்னா கம்பியோட ஊக்கு வந்து பெட்டர் தான். ஓகே, நம்ம இப்போ வந்து ஆன் பண்ணி பார்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம ஃபஸ்ட்டு காமிச்சிடலாம். ஸோ அதை விட இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே எரியுது. ஸோ ஏற்கனவே நான் க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ அதனால் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியாது. உங்களுக்கு வந்து நீங்கள் க்ளீன் பண்ணாத அடுப்பாக இருந்தால் உங்களுக்கு நல்லா நீட்டாக எரியும். இந்த மாதிரி சிம்மில் இருக்கிறத ஃபுல்லாக வச்சாலும் கம்மியாக எறிகிறது வந்து உங்களுக்கு கிளியர் ஆயிரும். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே மாதிரி இன்னொரு புத்தம்பதி தகவலோட சந்திக்கிறேன். நன்றி, பாய்.